நேற்று அந்த 3 கேவலமான பிறவிகள், அதில் 2 ஆட்டோ லேடிஸ் வந்து அர்த்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என் குடும்ப கஷ்டத்துக்கு நான் ஓட்டுவேன், என்ன கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஃபோனில் வீடியோ எடுக்கிறது இதே லாஸ்ட்டாக இருக்கட்டும். அப்படியெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது. பொண்ணுங்களை எடுத்தால் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, ஆம்பளைகள் எடுத்தால் எங்களுக்கும் லைஃப் இருக்குது, எங்களுக்கும் குடும்பம் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? நான் திரும்பி வந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன், நீங்கள் காணோம். இன்னொரு டைம் கண்ணில் படாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இந்த பொழப்பெல்லாம் விட்டுருங்க. இதுக்கெல்லாம் பேர் வேறு. அந்த மூலக்கார கேப் டிரைவர் உங்களுக்கும் தான். நீங்களும் ஊபர் ஓலா தான் ஓட்டுறீங்க, நீங்களும் எங்கள் கேட்டகரியில் தான் வர்றீங்க. நீங்களாம் பேசவே கூடாது, சரிங்களா? உங்கள் 3 பேருக்கு ஒரு வேலையே இல்லையா? இல்லை கேட்குறேன். அடுத்தவன் நிம்மதியை கெடுத்து, குடியை கெடுத்து, உங்களுக்கு ஆட்டோ சவாரி வேணால் நீங்கள் போய் பாருங்கள். எனக்கு சவாரி வந்தால் நான் ஓட்டுறேன், உனக்கு சவாரி வந்தால் நீ ஓட்டுற. நாங்களாம் யாரையும் எங்களையும் பிடிச்சிட்டு போகக்கூடாது. கஸ்டமர் எது கன்வீனியன்ட்டோ அதில் வர்றாங்க. இன்னொன்று, இந்த 2 ஆட்டோ லேடிஸுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன், மீட்ரு வச்சு ஆட்டோ ஓட்டு. இவ்வளோ ரூல்ஸ்லாம் பேசும்போது மீட்ரு எங்கேம்மா போச்சு? மீட்ரு இல்லையா? இப்போ கூட கோயம்புத்தூருக்குள்ளே யாரும் மீட்ரு வச்சு ஓட்டுறது இல்லையா? மீட்ரு வச்சு ஆட்டோ ஓட்டு. இவ்வளோ நியாயஸ்தமாக பேசல. மக்கள் பணத்தை பிடுங்காதீங்க. மீட்ரு வச்சு ஆட்டோ ஓட்டணும், அது நல்ல பிள்ளைக்கு அழகு. அதுக்கு முதல்ல வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட வந்து லா பேசலாம். லா LAW லா, சரிங்களா? அதுலேயும் அந்த இன்னொரு லேடி ரொம்ப பண்ணிச்சு. முதல்ல மீட்ரு வச்சு ஆட்டோ ஓட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்கலாம். அது வரைக்கும் இன்னொரு டைம் இந்த வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் எந்த ரைட்ஸும் கொடுக்கல, சரிங்களா? நெஞ்சில் தைரியம் வீரம் இருந்தால் ஒத்தைக்கொத்த ஃபேஸ் பண்ணணும். இந்த 10 பேர்த்த கூட்டிகிட்டு பேசுகிற பேருக்கெல்லாம் அதுக்கு பேர் வேறு. அப்படி இருந்தால் மட்டும் எடுங்க. ஃபஸ்ட்டு அடுத்தவங்க கூடி கெடுக்காதீங்க. எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது. உங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு சவாரி வந்தால் நீங்கள் ஓட்டுங்க, எங்களுக்கு சவாரி வந்தால் நாங்கள் ஓட்டுறோம். புரியுதா? நீங்கள் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, உங்கள் ஆட்டோக்குள்ளே வந்துட்டு நாங்கள் எதுவும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி. மக்கள் எங்களை தேடி வர்றாங்க. எனக்கு ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்க அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு போகணும், சரிங்களா? நீங்கள் எப்படி தெரியுமா? நீங்கள் நேற்று 2 லேடிஸ் பேசுனது உங்கள் மைண்ட் தாட்டில் நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும், நாங்கள்லாம் ரோடை கையை ஏற்றிட்டு போகணும். சரி, அப்படி இல்லையா? உங்கள் தலைமையிலேயே உங்களுக்கு கொடுக்குறக்கு ஆள் இருக்குது, உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது. எங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்களே ஒரு ஆட்டோ வாங்கி கொடுங்க, நாங்கள் ஓட்டி கடன் அடைச்சிட்றோம். அதுக்கு வழி இல்லையா? நாங்களும் ஓட்ட வேண்டாம், நீங்களும் ஓட்டாதீங்க. அது மட்டும் முடியாதல்ல, அப்புறம் பேசக்கூடாது. இன்னொரு டைம் இந்த வீடியோ எடுக்கிறது இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். அப்படியெல்லாம் உங்களுக்கு யாரும் ரைட்ஸ் கொடுக்க கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி கேவலமான வேலைகள்லாம் பண்ணாதீங்க புக் பண்ணி. அதுக்கெல்லாம் பேர் வேறு. கேப் டிரைவர் உங்களுக்கும் தான். போய் பொழப்ப பாருங்கள். நீங்களும் எங்கள் கேட்டகரியில் தான் வர்றீங்க. அது தெரியாமல் அந்த 2 வந்து எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மூலக்காரன் நீங்கள் தானே.